விக்ரம், நீங்க நல்லா சமைப்பீங்களா? என் பையன் கவினுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். பிரீத்தி, அவன் பையனுக்காக அவன் சமைக்கிறது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல செஞ்சு முடிக்க முடியாதுன்னு எது இருந்தாலும் அது எல்லாத்தையும் அவன் செஞ்சு காட்டுவான். அவன் பையன் மேல அவனுக்கு அவ்வளவு பாசம். ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா? கவின் கேட்டாங்கிறதுக்காக கிச்சன் பக்கமே போகாத விக்ரம் கவினுக்காக சிக்கன் பிரியாணி செஞ்சிட்டு இருக்கான். இதே மாதிரி அவன் அம்மா வேணும்னு கேட்டிருக்கான்ல, கண்டிப்பா என் புள்ள கல்யாணத்துக்கு ஒத்துக்குவான். தெய்வான, நீதான் கல்யாணம் கல்யாணம் புலம்பிட்டு இருக்க. ஆனா விக்ரம் மனசுல என்ன இருக்குன்னே தெரியலையே. பையனுக்காக பிரியாணி பண்றான், அதனால கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைக்கிறியே. பிரியாணி கல்யாணம் ஒன்னா தெய்வான? நான் அவனை ஒத்துக்க வைப்பேன். இது கொஞ்சம் பிடி. ஓஹோ, யோ, என்னையாச்சு? வாசம், பிரியாணி வாசம் ஆளையே தூக்குது. ஆமா, தூக்கும். வாவ் வாவ் வாவ், சூப்பர் சார். நீங்க செஞ்சத நீங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பர்னு சொல்றது நல்லா இல்ல சார். செஞ்சு வச்சதை எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம்ல. நோ 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 நோ, ஃபர்ஸ்ட் என் பையன் தான் சாப்பிடணும். அவன் எப்படியும் மிச்சம் வைப்பான், அத நீங்க சாப்பிடுங்க. ஆமா, எங்க டிஃபன் பாக்ஸ்? இங்க இருக்கு. என்னடா நீங்க ரெண்டு பேரும் கீழ இருந்து மேல வரீங்க? அது ஒண்ணும் இல்ல மிஸ். பெஞ்சில உட்கார்ந்து படிக்கிறத விட தரையில உட்கார்ந்து படிச்சா மண்டியில நல்லா படிப்பியாருன்னு சொன்னாங்க. யாருடா சொன்னது? எங்க பாட்டி சொன்னாங்க மிஸ். பாப்போம். நீ ஓவரா பில்டப் பண்ற. எக்ஸாம் முடியட்டும், உன் மார்க்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் சொல்றேன். மேடம், நோ டவுட், நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க். நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன். ஓ, ஏட்டிக்கு போட்டியா? எல்லாரும் நல்லா படிச்சு நல்லா எழுதி எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் வந்தா எங்களுக்கும் சந்தோஷம்தான். ஆனா அதுக்கு எல்லாரும் நல்லா படிக்கணும். ஓகேவா? ஓகே மிஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா சிக்கன் பிரியாணியோட வருவாருடா. நான் உனக்கு கொஞ்சோண்டு சிக்கன் பிரியாணி தரேன், சரியா? டேய், எனக்கு இன்னும் பசி அடங்கவே இல்லடா. இன்னும் அடங்கலையா? டேய் கவின், சாப்பிட வரலையா? உங்க அப்பா இன்னும் வரலடா, அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா, நீ லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கியா? ஓ, எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ இதோ பாரு, நான் ஸ்கூல் பேக்கை மறந்தாலும் மறப்பேன், ஆனா லஞ்ச் பேக்கை மட்டும் மறக்கவே மாட்டேன்.
டேய் எத்தனை பேருக்குடா இது? எனக்கு மட்டும் தான்டா. டேய் இவ்வளோ பெரிய பேக்ல சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்க, அப்புறம் ஏன்டா நிலாவோட வெஜ் பிரியாணி சாப்பிட்ட? அது எங்க வீட்ல எனக்கு பிடிக்காத புளி சாதம் செஞ்சு கொடுத்துருக்காங்க, அதனால தான் நான் பிரியாணி எடுத்து சாப்பிட்டேன். நிலா வந்துட்டாடா. அந்த நிலா லஞ்ச் பாக்ஸ் நினைச்சு காலி பாக்ஸ திறக்க போறா. அதுல ஒண்ணும் இல்லைன்னு, அதுல சாப்பாடு இல்லைன்னு அவளுக்கு ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு என் லஞ்ச் ஃப்ரைட் ரைஸ் நிலா. உன்னோட லஞ்ச் என்ன? இன்னைக்கு என் பாட்டி எனக்காக வெஜ் பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு வெஜ் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் நிலா, எனக்கும் கொடுக்குறியா? ஓகேவா, சேர்ந்தே சாப்பிடலாம். திறக்கவே முடியல. என்னடி லஞ்ச் பாக்ஸ் காலியா இருக்கு? தெரியலையேடி, என் பாட்டி எனக்காக ஆசையா செஞ்சு கொடுத்த வெஜ் பிரியாணி காணோமேடி. ஒருவேளை லஞ்ச் வைக்க மறந்துருப்பாங்களோ? இல்ல ஸ்வேதா, என் பாட்டி எனக்காக வெஜ் பிரியாணி செஞ்சு என்னோட லஞ்ச் பேக்குள்ள வச்சாங்க, நானே பார்த்தேன். ஆனா இப்போ அது எங்க போச்சுன்னு தெரியலையே. டி கவினு, டே ராகுல் அங்க பாருடா, நான் நிலா டிஃபன் பாக்ஸ் திறந்து திருன்னு முழிக்கிறா. அது அவளுக்கு தேவைதான்டா. எத்தனை தடவை நம்மள அவ கிண்டல் பண்ணி சிரிச்சிருப்பா, அதான் அவளுக்கு அது பனிஷ்மெண்டா. அவ இப்ப பசிலேயே இருக்கட்டும். சரி பரவாயில்ல நிலா, நம்ம 2 பேரும் என் லஞ்சை ஷேர் பண்ணிக்கலாம், ஓகேவா? எனக்கு வேணாம். பாட்டியோட அந்த ஸ்வேட்டாவை நம்ம தப்பு பண்ணிட்டோம்டா. அவளோட சாப்பாடையும் சேர்த்து எடுத்து சாப்பிட்டுருக்கணும். கரெக்டா? 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோமா? இல்ல பரவாயில்ல ஸ்வேதா, நீ சாப்பிடு. ஆனா என் சாப்பாடு எங்க போச்சுன்னு தெரியலையே. மிஸ் இவ ஏன்டா மிஸ் கூப்பிடுறா? டேய் லஞ்ச காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காடா. என்ன ஸ்வேதா? மிஸ், நிலாவோட லஞ்ச் பாக்ஸ்ல இருந்த வெஜ் பிரியாணியை யாரோ சாப்பிட்டாங்களாம். இப்ப அவ பசியோட இருக்கா. நிலா, வீட்ல உனக்கு லஞ்ச் கொடுத்து விட்டாங்களா? கொடுத்தாங்க மிஸ், ஆனா இப்ப காணோம். காணோமா? ஏய் மிஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காடா. பாத்தியா, நான் சொன்னல, மிஸ்ஸ கூப்பிட்டு சின்ன புள்ளத்தனமா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. இது குண்டு பையனே, நான் தானே வெஜ் பிரியாணி காலி பண்ணோம். மிஸ்ஸுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? பசங்களா, நிலாவோட லஞ்சை யாராவது சாப்பிட்டீங்களா? நோ மிஸ்.